நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற விஷயம், ஊடகங்கள் இன்னைக்கு படு சூடா விவாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு. அது உங்களுக்கு தெரியும். அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை பற்றிய ஒரு சிறு காணொளி. அதாவது செங்கோட்டையனுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, எப்பொழுதுமே தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர். அவர் இருந்த அமைப்புக்கு மிக விசுவாசமாக இருந்தவர். அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர். அதிலும் குறிப்பா 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதுல ஒரே ஒரு முறைதான் தோற்று இருக்கிறார்னு நினைக்கிறேன். சத்தியமங்கலத்துல முதல் முறையா போட்டியிட்டு எம்ஜிஆர் தலைமையில 77ல சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். இதே என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது என்னுடைய முன்னுரை அப்படிங்கிற அடிப்படையில் அதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் 8 முறை இதுவரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல அசைக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதிமுக தொடங்கிய நாள் முதல், அதாவது கிட்ட 1972 முதல் துவக்க கால உறுப்பினர், முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றவர், எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எம்ஜிஆர் முதல்ல நடத்தின அதிமுகவினுடைய கோவை பொதுக்குழு மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தி எம்ஜிஆர்கிட்ட பாராட்டை பெற்றவர். அதற்கு பிறகு அதிமுக இரண்டா பிளவுபட்ட போது ஜெயலலிதா பக்கம் நின்று அவருக்கு உறுதுணையா இருந்து கட்சி சின்னம் பறிக்கப்பட்ட போது ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவல் சின்னத்திலையும் நின்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிச்சவர். அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த 29 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல கிட்டத்தட்ட 7 உறுப்பினர்களை மேற்கு மண்டலத்துல ஜெயிக்க வச்சு ஜெயலலிதாவுக்கு கொடுத்தவர். அப்படி ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை முற்றும் முழுவதுமா தெளிவாக திட்டமிட்டு நடத்தக்கூடிய பொறுப்பை ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு நிகழ்வுலையும் எந்த அசம்பாவிதங்களோ குறைவோ நடக்காம மிக திறமையாக இந்த கூட்டங்களையும் சுற்றுப்பயணத்தையும் நடத்தக்கூடிய திறமை பெற்றவர். சுருக்கமா சொல்ல போனா அவர் ஒரு மிகப்பெரிய அமைப்பாளர் அப்படி சொல்லுவோம். அமைப்பு செயலாளர்னு இப்ப கட்சிகள்ல பதவிகள் கொடுக்குறாங்கல்ல, அவருக்கு அது மிக பொருத்தமா இருக்கும். அமைப்பு செயலாளர்னா எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவா நேர்த்தியா செய்யக்கூடிய திறமையானவர், அவ்வளவு அரசியல் அனுபவம் உள்ளவர். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்ல முதன்மையானவர் இருந்தவர் அப்படி சொல்ல, இருக்கக்கூடியவர்கள் இருந்தவர் செங்கோட்டையன். தனக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்ளாத, சுயநலம் இல்லாம அரசியல் செய்தவர் அப்படித்தான் சொல்லணும். எல்லோரும் கட்சிகள்ல தன்னை இணைச்சு கீழ்மட்டத்திலிருந்து கிளை செயலாளர், பேரூராட்சி செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்படி மாநில பொறுப்புகளுக்கு அமைப்பு செயலாளர் இப்படி வரும் பொழுது அவங்களோடவே சேர்த்து தனக்கான ஒரு கூட்டத்தையும் வளர்த்து கொண்டே வருவார்கள். ஏன்னா எதிர்காலத்துல அரசியல்ல எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு எப்பயுமே இருக்கும். எல்லா அரசியல்வாதிக்கும் உண்டு. அந்த அடிப்படையில நம்ம வளர்ந்து வெளியே ஒரு வேளை நம்ம எதிர்காலத்துல நம்ம புறக்கணிக்கப்பட்டா தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களையும் அரவணைக்கணும், தனக்கு ஆதரவாகவும் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னை சேர்ந்த ஒரு குழுவை வளர்த்து கொண்டு வருவார்கள். ஆனா அப்படி ஒரு குழுவை தன்னை சுற்றி வளர்க்காதவர் செங்கோட்டையன் அவர்கள். அது ஒரு மிகச் சிறப்பான குணம். தன்னையே முழுசுமா அமைப்புக்கு அர்ப்பணிச்சு அந்த அமைப்புக்காக மட்டுமே விசுவாசமாக உழைக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்ல முக்கியமானவர் செங்கோட்டையன். அது எந்த அமைப்பா இருந்தாலும்.
அப்படி அதிமுகவுக்காக உழைத்தவர் தான் செங்கோட்டையன். அப்படி இல்லைன்னா ஜெயலலிதா காலத்து அரசியலை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். அதிரடியாக செயல்படக்கூடியவர், இந்தியாவிலேயே மிகவும் கணிக்க முடியாத அரசியல் தலைவர் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்படிப்பட்டவர்களாலேயே தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கும் அமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரே நபர் யாருன்னா செங்கோட்டையன் தான். நமக்கெல்லாம் தெரியும், முதல் நாள் மாலையில உறங்க போயிட்டு மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அமைச்சராக உறங்கி எம்எல்ஏவாக எழுந்திருப்பார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆரோட காலத்துல, ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்துல அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை அமைச்சர்கள் தன்னுடைய பதவியை இழந்திருக்காங்கன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுபோல எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சராக்கினவர். நம்ம ஊர்களெல்லாம் பக்கத்துல நம்ம கிராமப்புறங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னையில வந்த படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம்னு. அந்த மாதிரி யார் யாரையெல்லாமோ அமைச்சராக்கியவர் யாரு? ஜெயலலிதா அவர்கள். அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில கூட செங்கோட்டையன் அவர்களுடைய பதவிக்கோ கட்சி பொறுப்புக்கோ எந்த பாதிப்பும் வரல. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு உரியவரா செயல்பட்டார். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். நான் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறேன், தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்னு? அவர் விலகல. அவருடைய கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் நமக்கு எல்லாம் தெரியும். சசிகலா சிறைக்கு போனது, தினகரன் புதிய கட்சி ஆரம்பித்தது, பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தி வெளியே வந்தது, பிறகு உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி தொடங்கி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள பாடுபடுவது, இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில அதிமுக சந்தித்த பல்வேறு இடைத்தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இத்தனை தேர்தல்களையும் படுதோல்வியை சந்திச்சிருக்கு. அப்ப அதுக்கு ஒரு இதே சொல்றாங்க, ஸ்லோகன் மாதிரி. எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகங்கள்லயும் 10 தோல்வி பழனிசாமின்னே பேராயிருச்சு அதிமுக பொதுச் செயலாளருக்கு. அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம கரையேறணும், மீண்டும் அதிமுக அதிகாரத்திற்கு வரணும் அப்படின்னா பிரிந்து சென்றவர்கள் ஒன்று கூடணும் அப்படிங்கிறது எல்லா மட்டத்திலையும் பேசுபொருளா இருக்கு. அதாவது தொண்டர்கள் மட்டத்திலையும், நிர்வாகிகள் மட்டத்திலையும், மாநில அளவிலையும். அது மட்டும் இல்ல, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த விருப்பம் இருக்கு. ஜி.கே. வாசன் போன்றவர்களும் அது மாதிரி தாமரை கட்சி, அதாவது பாஜகவை சேர்ந்தவர்களும் அதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா எடப்பாடி என்கிற ஒற்றை நபரின் பிடிவாதத்தால அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடக்காமலே போய்கிட்டு இருக்கு. அப்ப இப்படி போன கட்சி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சாதாரண ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். அடிப்படை அரசியல் அறிவு உள்ள யாருக்கும் தெரியக்கூடிய விஷயம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவே இல்லை. தெரியலங்கிறது இல்ல, தெரிந்தாலும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைச்சுக்கிட்டா தன்னுடைய பதவிக்கு சவாலா இருக்கும், இடைஞ்சலா இருப்பாங்க. எதிர்காலத்துல ஒருவேளை 2026 தேர்தலையும் கட்சி தோற்று போனால் அதுக்கு முழு பொறுப்பேற்று பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியிலிருந்து தம்மை தூக்கி எறிந்து விடுவார்கள் அப்படிங்கிற பயம் இருக்கு. அதுக்கு இந்த பிரிந்து சென்றவர்கள் முன்கை எடுத்து செயல்பட்டு விடுவார்களோ அப்படிங்கிற பயத்துலதான் பன்னீர்செல்வம் போன்றவர்களையும், தினகரன் போன்றவர்களையும், பன்னீர்செல்வத்தோட நீக்கப்பட்ட பல்வேறு தலைவர்களையும் திரும்ப சேர்த்துக்கிறதுக்கு அவர் அடம் பிடிக்கிறார், மறுக்கிறார், சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப இதையெல்லாம் அமைப்புக்குள் இருந்து திரும்ப 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 பழனிசாமியினுடைய தலைமைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தவர் தான் செங்கோட்டையன். அதோட சேர்த்து பல அமைச்சருடைய பெயரையும், முன்னாள் அமைச்சருடைய பெயரையும் சொல்றாரு. தங்கமணி, வேலுமணி, வீரமணி, இப்படி பல மணிகளும், சி.வி. சண்முகம் போன்றவர்களையும் சொல்றாரு. ஆனா இந்த கோரிக்கைகளையும் வேண்டுகோளையும் எடப்பாடி நிராகரிச்சிட்டார். நிராகரிச்சது மட்டும் இல்லாம இவருடைய இருப்பையே கேள்விக்குள்ளாக்கிட்டாரு யாரு? எடப்பாடி அவர்கள். கட்சிக்குள்ள இவருக்கு பழைய மாதிரி மரியாதை இல்லை. அவருடைய தொகுதியில் நடக்கக்கூடிய கட்சி நிகழ்ச்சியிலேயே இவருடைய படத்தை போஸ்டர்கள்லயோ பேனர்கள்லயோ போடல. ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு அடிப்படை அரசியல் நாகரிகங்கிற அடிப்படையில் இவருக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தல. இதுல ஒரு குறிப்பா ஒரு நிகழ்வு சொல்லப்படுது. அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய தொடக்க விழாவில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாங்கிற அடிப்படையில
அந்த திட்டத்தை நிறைவேற்றியவர் பழனிசாமிங்கிற அடிப்படையில அந்த திட்டத்துக்கு எல்லாவித ஒத்துழைப்பையும் தந்தவர் சட்டமன்ற உறுப்பினருங்கிற அடிப்படையில செங்கோட்டையனுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. அப்ப இந்த பங்குகளை எல்லாம் மறந்துட்டு அது சம்பந்தமான நிகழ்ச்சியில அங்க மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனர்ல எம்ஜிஆருடைய படமோ ஜெயலலிதாவுடைய படமோ இடம்பெறல. முற்றுமுழுதாக எடப்பாடி பழனிசாமியுடைய படம் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. அப்ப அந்த நிகழ்ச்சிக்கு ஏனோ தானோன்னு இவரையும் அழைத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று இவர் போய் போனவர் இனி அதாவது ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் மறந்துவிட்டு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வில் நான் பங்கெடுக்க மாட்டேன், அவர்கள் இல்லாமல் கட்சி இல்லை, அதனால அந்த நிகழ்ச்சியில நான் பங்கெடுக்க விரும்பல அப்படி சொல்லி அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டாரு. இதுதான் அதிமுகவில் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் உரசல் ஏற்பட்ட முதல் நிகழ்வு. அதற்கு பிறகுதான் இந்த இணைப்பு சம்பந்தமான பேச்சுகள். இதை தூண்டிவிட்டு தூவம் போட்டது தாமரை கட்சி. அது நமக்கெல்லாம் தெரியும். சும்மா இருந்த செங்கோட்டையனை டெல்லிக்கு வர சொல்லி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதிமுக ஒன்றிணைக்க நீங்க முன்னாடி நின்று செயல்படணும் அப்படின்னு கொம்பு செய்ய விட்டு இறுதியில அவர்களும் கை கழுவி விட்டார்கள். அதனாலதான் இந்த சூழ்நிலையில எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கிய பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். நமக்கெல்லாம் தெரியும், எனக்கு மனவேதனையா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டி அவர் பேசினாரு. அதற்கு பிறகு தேவர் ஜெயந்தி விழாவில் அக்டோபர் 30 பசுமண்ல போய் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுல பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் அந்த இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சந்திக்கிறாங்க. சந்தித்த மறுநாளே கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்குகிறார். ஆனா அது ஒரு சரியான நிகழ்வு அல்ல, முடிவு அல்ல. அப்படி செய்திருக்க கூடாது. ஏன்னா மூத்த நிர்வாகி, அரசியல் அனுபவத்துல பழனிசாமிக்கெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிர்வாகியை நீக்குவதற்கு முன்னாடி பல முறை ஆலோசிக்கணும், அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும். சாதாரண ஒரு கட்சிகள்ல இருந்து சில நபர்களை பொறுப்புல நீக்கும் போது சோகாஸ் நோட்டீஸ்னு ஒரு நடைமுறை இருக்கு. அதாவது காரணம் கேட்டு தகவல் தெரிவிக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும். அதற்கு அவர்கள் பதில் சொன்ன பிறகுதான் அந்த பதிலினுடைய அடிப்படையில நீக்கவோ தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ முடிவெடுப்பாங்க. ஆனா இப்ப இங்க அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. உடனடியா நீக்கிறாரு, எந்த விசாரணையும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. இப்ப இப்படிப்பட்ட இது வரும்போது அப்ப அதிமுகக்குள்ள நம்மளுடைய இருப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்குன்னு செங்கோட்டையன் புரிஞ்சுக்கிறார். அப்படி புரிந்ததனுடைய அடிப்படையில தான் பன்னீர்செல்வத்தோடையும் தினகரனோடையும் பேசுறாரு. ஆனால் அங்கு சரியான ஒரு தெளிவு ஏற்படலை. இல்லைன்னா அவரு இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவுப்படி தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு இந்த காணொலியை நாம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டாருங்கிற செய்தி தான் ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. எல்லா செய்தி சேனல்லையும் அதுதான் லைவா ஓடிட்டு இருக்கு. அப்ப அவர் பிஜேபியிலே சேரல, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவில இருந்து அழைப்பு வந்ததா ஒரு கேள்வி. அதாவது அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அவரை சந்தித்து ஒரு 5 நிமிடம் பேசியதாக, அதாவது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சட்டமன்றத்துக்கு போன போது சபாநாயகரை பார்த்து அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்க பொழுது அங்கிருந்த சேகர் பாபு அவர்களை சந்தித்து பேசியதாகவும், சேகர் பாபு அவர்கள் இவரை திமுகவிற்கு அழைத்ததாகவும் ஒரு பேச்சு உலா வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அவர் அதை நிராகரித்து இருக்கிறார். இன்றைக்கு தாவேகாவில் சேர்ந்த பிறகு இத்தனை அழைப்புகளை அவர் நிராகரித்து விட்டார் அப்படிங்கிறதா நாம புரிஞ்சுக்க முடியுது. தாவேகாவில் அவருடைய பொறுப்பு என்னவா இருக்கும், அவருக்கு அந்த கட்சியில மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரிய வரும். ஏன்னா நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஆனா செங்கோட்டையன் போன்ற முதிர்ந்த, சொல்லப்போனா 50 வருடத்து அரசியல் வாழ்க்கையிலேயே கழித்தவர், இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்ல முதன்மையானவர், அப்படித்தான் சொல்லணும். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தாவேகாவில் இணைகிறார்னா அவருக்கு ஏதோ மிகப்பெரிய செயல் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதா. முதலாவது செயல் திட்டம் என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் வெளிப்படதான்.
இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை தோற்கடிக்கணும். அதுதான் முதன்மையான குறிக்கோள். செங்கோட்டையனுக்கு மட்டுமல்ல, தினகரனுக்கு மட்டுமல்ல, பன்னீர்செல்வத்துக்கும் அதுதான் திட்டம். அப்ப எதிர்காலத்துல செங்கோட்டையன் அவர்களுடைய செயல்பாடு அதிமுகவை வீழ்த்துவதாகவே இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கணிப்பு, என்னோட பார்வை. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் பேசுறாங்க. அவருடைய அரசியல் அனுபவம் இன்னைக்கு தேவைக்காவுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாவும் தூண்டுகோலாவும் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். எப்படின்னா 2005 நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகங்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கும் போது அந்த கட்சிக்கு அரசியல் ஆலோசகரா அன்றைக்கு எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையா இருந்த அமைச்சரா இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த கட்சியினுடைய அவைத்தலைவராகவே இருந்தார் ரொம்ப காலம், நீண்ட காலம். விஜயகாந்தனுடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் விஜயகாந்தனுடைய குடும்பத்தார்கள் அந்த கட்சியை கபலீகரம் செஞ்ச போது தனக்கான மரியாதை அங்கு குறைந்து விட்டது, தன்னுடைய சொல் அங்கு எடுபடவில்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் வெளியே வந்து பன்னீர்செல்வம் அவர்களுடைய அதிமுக உரிமை மீட்பு குழுவுல இருந்தார். இப்ப அவர் எதுல இருக்காருன்னு நமக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நபரா இன்னைக்கு தாவேகாவிற்கு செங்கோட்டையன் இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அது வரக்கூடிய 2026 தேர்தலில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியா இருப்பார். யாரு? செங்கோட்டையன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் அதிமுகவில் எத்தனையோ ஊழல் அமைச்சர்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்றைக்கும் அதிமுகவிலிருந்து கட்சி மாறி திமுகவுக்கு போன பின்பும் ஊழல் வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ அமைச்சர்கள் நம்ம பார்த்திருக்கோம். அனிதா ராதாகிருஷ்ணன் முதல் செந்தில் பாலாஜி வரைக்கும். அப்படியெல்லாம் ஊழல் வழக்குகள்ல ஊழல் செய்தவராக இல்லாமல் கரைவடியாத கரத்துக்கு சொந்தக்காரரா கட்சியினுடைய அடிப்படை கட்டுப்பாடுகள் கோட்பாடுகளுக்கு உட்பட்டவரா இன்று வரை கேள்வியே கேட்காமல் இருந்தவர் தான் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட சில பல நற்குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. அந்த அடிப்படையில அவருக்கு உரிய மரியாதை தாவேகாவில் கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் தாவேகாவுக்கும் நல்லது, செங்கோட்டையன் அவர்களுக்கும் நல்லது. இப்ப கூட அதிமுகவுல சொல்லி முடிச்சிடுறேன். முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சேலத்தை சேர்ந்த செம்மலை அவர்கள், அவரும் செங்கோட்டையன் போல ஒரு மூத்த அரசியல்வாதி. அவரெல்லாம் இன்னைக்கு பெரிய பொறுப்புல இருந்திருக்க வேண்டியவர். சொல்ல போனா அதிமுக பொதுச் செயலராக வர்றதுக்கு அவருக்கும் தகுதி உண்டு. அந்த அளவுக்கு நான் மதிக்கிற ஒரு நபர். அவர் சொல்றாரு, செங்கோட்டையன் அவர்கள் தற்கொலை கோப்பாட முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறார். இப்படி தாவேகாவுல சேர்ந்தது தற்கொலை கோப்பான முடிவு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி தங்களை விட்டு வேறொரு அமைப்புக்கு சென்றவரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பதவியை கட்சியின் பொறுப்புகளை உதறி விட்டு செல்லல, நீங்க நீக்கினதுனாலதான் அவர் வெளியே போயிருக்காரு. பிறகு கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மூலமா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்காரு. தவிர கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் நீக்கியது நீங்கள் தான், உங்க அதிமுக தலைமை தான். செம்மலை அவர்களுக்கு நான் சொல்றேன், அப்படி போனவர் அவர் எந்த கட்சிக்கு போறான்னா, நோ சொன்ன மாதிரி செத்தவன் சாக போறவன் ஆத்துல விழுந்து செத்தானா குளத்துல விழுந்து செத்தானா உங்களுக்கு என்ன கவலை? அவர் தற்கொலைக்கு ஒப்பான முடிவை எடுத்துட்டாராம். ஏன் உங்க கூட இருந்தா அவர் வாழ்ந்துருவாரா? அப்படிதான் நீங்க சேர்த்துட்டு இருக்கிறோம்ல. அவரை போய் நேரில் சந்திச்சு பார்த்து அவரை சமாதானம் பண்ணி அவருக்கு என்ன கோரிக்கை என்ன பிரச்சனைன்னு கேட்டு நீங்க அதை சுமூகமா முடிச்சிருக்கணும்ல. அதுதான் அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய வேலை, செய்ய வேண்டிய வேலை. ஏன் நீங்கள் அதை செய்யல? அவர் வெளியே போகணும் அப்படிங்கிறதா உங்க ஒட்டுமொத்த அதிமுகவுடைய சிந்தனையாகவும் செயலாகவும் இருந்திருக்கு. அதனால நீக்கிற பிறகு கூட எந்த அதிமுகவினரும் அவரை போய் பார்க்கல, பேசல, சமாதானம் பண்ண முயற்சிக்கல. அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும்னா, ஆடு நனைதன் ஓனாய் அழுத கதையா செம்மலை அவர்கள் புலம்புறாரு. இப்போ நமக்கு முற்றுமுழுதா எதிராக இருக்கக்கூடிய திமுக இப்ப அதிமுகவுக்கு சவாலா இருக்கிறது டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா எம்ஜிஆர் பாணி அரசியலை நான் நடத்துவேன் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேடைக்கு மேல பேசக்கூடிய விஜயுடைய கட்சிக்கு தான் அவர் போயிருக்காரு. அவரு லட்சியம் வைக்கக்கூடிய வாக்காளர்கள் யாருன்னா அதிமுக வாக்காளர்கள் தான், தமிழக வெற்றி கழகம். அப்போ அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர், அதுவும் குறிப்பா முதன்மையான ஒருவர் எடப்பாடி பொதுச்செயலா இருந்தாலும் அவருக்கெல்லாம் மூத்தவர் தான் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட ஒரு மூத்த
நிர்வாகி தாவேக்காவுக்கு போறது என்னமோ சொல்லுவாங்களே, பல நழுவி பால்ல விழுந்த அது நழுவி வாயில விழுந்த கதையா விஜய்க்கு நடந்திருக்கு. ஒரு நல்ல நிகழ்வு. இவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நாம ஏதோ செய்ய போயணும், பிள்ளையார் விடிக்க போய் குரங்கான கதையா. செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி விட்டால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், அமைதியா இருப்பார், அவர் இயல்புக்கு அதுதான் சரியா இருக்கும்னு நினைச்சு இவங்க கணக்கு போட்டு அவரை நீக்கினாங்க. ஆனா நடந்ததோ வேறு. இப்ப அவரு சரியான இடத்துல போய் சேர்ந்திருக்கிறாரு. மேற்கு மண்டலத்துல செங்கோட்டையனுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எடப்பாடிக்கும் தெரியும், செம்மலைக்கும் தெரியும். இப்போ மேற்கு மண்டலத்தில் அதிமுகவை கரைக்கக்கூடிய முக்கியமான அசைன்மெண்ட விஜய் அவர்கள் செங்கோட்டையனுக்கு கொடுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுக்க போறாரு. அது என்ன பொறுப்புன்னு இதுவரை வெளிவரல, வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு செங்கோட்டையன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு சாதகமா தான் இருக்கும், வலுவா தான் இருக்கும், பலமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீ மற்றவருடைய பார்வை அப்படிங்கிறது என்னன்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். நன்றி.